இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான கிளாத்து, கொஞ்சம் லேஸான நைஸான கிளாத்தாக இருக்குது அப்படின்னா கழுத்து வந்து நீங்கள் அடித்து திருப்பக்கூடாது. நீங்கள் கழுத்து பீஸ் கொடுத்து தான் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ளவுஸுடைய கழுத்துங்கிறது நீட்டாக வந்து இருக்கும், சீக்கிரம் டேமேஜ் ஆகி கிளியாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே அடித்து திருப்பும்போது கண்டிப்பாக சீக்கிரமே கழுத்து வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் கழுத்து பீஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அடுத்து டாட் பிடிச்சி தைக்கும் போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்கில் மட்டும் நமக்கு ஸ்டிச்சஸ் விழும், மெயின் பீஸில் கவர் ஆகாமல் போயிடும். நம்ம தைச்சி முடிச்சுட்டு பார்த்தோம்னா மெயின் பீஸ் மட்டும் இப்படி தனியாக மேலே இருக்கும், லைனிங்கில் மட்டும் நமக்கு ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எப்படி சரியாக டாட் வந்து தைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த ஆம்ஹோல் டாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் நார்மல் ஸ்டிச்சஸும் போடலாம், கொஞ்சம் லாங் தையலும் வச்சு போடலாம். அதே மாதிரி சைடு டாட் பிடிக்கிறதுக்கும் முன்பக்கம் இருந்து பிடிக்கிற டாட்டுக்கும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த டாட் வந்து பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். 2 பீஸ்லேயுமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு அந்த தையல் அப்படிங்கிறது விழும்.